எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன். நான் விஐடி யூனிவர்சிட்டியில் வந்திருக்கேன். என்ஜிஓ அட்டாச்மெண்ட்டுக்காக நாங்கள் டான் ஃபவுண்டேஷன்ற ஒரு அமைப்புக்கு வந்திருக்கோம். எங்கள் டீம்மேட்ஸ் மொத்தம் 8 பேர். பிரபு, விக்ரம், ராகுல், குரு விக்னேஷ், ரூபன், கமலக்கண்ணன், முரளிகிருஷ்ணன். இங்கே மினி விஎஸ்பியாக நாங்கள் 3 நாள் கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமம் எங்கே இருக்குன்னா கொட்டாம்பட்டின்ற ஒரு பிளாக்ல குன்னாரம்பட்டின்ற ஒரு வில்லேஜ் தான் நாங்கள் போனது. இந்த குன்னாரம்பட்டி வில்லேஜோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னா ராஜன்பரி கம்மாய். அந்த ராஜன்பரி கம்மாய் லிங்கம்ம நாயக்கர்ன்ற ஒரு அரசரால் கட்டப்பட்டது. இப்போ அந்த ராஜன்பரி கம்மாயோட தலைவர் சின்னையா அதை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இந்த கம்மா ராஜன் ஏரி கண்மாய் அப்படின்னு சொன்னால் ராஜா லிங்காநாயக்கன் காலத்தில் ஒரு ராஜா கட்டினதுனால அந்த கம்மாயை ஏற்படுத்த ஒரு நிறுவனம் பண்ணதுனால ராஜநேரி கண்மாயின்னு பேர் வச்சுருக்காங்க. வீடு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 2 தடவை கம்மாயை ஊத்தா குத்தினால ஒரு 82,000 பேங்கில் கொண்டு வச்சிடலாம். அப்போ தான் இந்த கம்மாயை பலப்படுத்துறதுக்காண்டி கரையை பலப்படுத்துறதுக்காண்டி ஒரு ஸ்கீம் வந்துருந்துச்சு. தானா அறக்கட்டளையில் அந்த 82,000 கட்டினா ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதே கம்மாயை நல்லா அகலமாக போட்டது. ஜேசிபி விட்டு ஒரு 2-3 ஜேசிபி வந்துச்சு, ஒரு 10 டிராக்டர் வந்துச்சு. ஒன்று அள்ளி போட்டு அந்த 4 லட்ச ரூபாய்க்கு இப்போ 4 லட்ச ரூபாய்க்கு இப்படி பண்ண முடியாது. 10 வருஷம் ஆச்சு பண்ணி 4 லட்ச ரூபாயில் நல்ல முறையில் பண்ணி வச்சுருக்கோம். வேறு என்ன? அடுத்து நம்ம அந்த குன்னாரம்பட்டி கிராமத்தில் இருக்கிற குமரேசன்ன்ற ஒரு விவசாயி. அவர் ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தை பற்றி அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்கலாம் வாங்க. இந்த ஏரியாவுக்கான லோக்கல் விஷயங்களை சொல்லணும், இவங்களுக்கான ப்ராப்ளத்தை சொல்லணும், இவங்களுக்கான தேவைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சது அந்த கம்யூனிகேஷன். எங்களோட பீப்புளோட நீட் என்னவா இருந்துச்சு, எங்களுக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு மீடியா தேவைப்படுச்சு. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், கம்யூனிட்டி